பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஜாதி மத அடிப்படையிலோ உறவு அடிப்படையிலோ உதவியாளர்களை நியமிக்கக்கூடாது என்று அமைச்சர்கள் அனைவருக்கும் முதல்வர் விஜய் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் தவிகவினர், காங்கிரஸ், விசிக, IUML கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என 34 அமைச்சர்கள் உள்ளனர். அமைச்சர்கள் அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர், இளநிலை உதவியாளர், முதுநிலை உதவியாளர், சிறப்பு உதவியாளர், வாகன ஓட்டுநர், அலுவலக கணினி அலுவலர், தபேதார், பாதுகாப்பு போலீசார் உள்ளிட்ட பணிகளுக்கு 400க்கும் மேற்பட்டோர் நியமனம் செய்யப்படுகின்றனர். அதிமுக, திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற போது உடனுக்குடன் உதவியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். ஆனால் அடுத்த ஒரு மாதத்துக்குள் தங்கள் ஜாதி அல்லது மதத்தை சேர்ந்தவர்களை அல்லது உறவினர்களை தேடி பிடித்து அலுவலக பணிகளை வழங்கினர் மாஜி அமைச்சர்கள். 5 ஆண்டுகள் இவ்வாறு பணிபுரிந்தவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் தங்கள் துறைகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இப்போதும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி மூத்த அமைச்சர் ஒருவர் தனது ஜாதியை சேர்ந்தவர்களை அலுவலக உதவியாளர் முதல் நேர்முக உதவியாளர் வரையிலான பணிகளில் நியமித்துள்ளார். இதே ஃபார்முலாவில் மற்ற அமைச்சர்களும் தங்கள் ஜாதி மற்றும் மதத்தை சேர்ந்தவர்களை தங்கள் அலுவலகத்தில் உள்ள பணியிடங்களில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கினர். இந்த தகவல் முதல்வர் விஜய் கவனத்துக்கு போனது. உடனே அமைச்சர் அலுவலகங்களில் ஜாதி மற்றும் மத ரீதியில் அலுவலர்களை நியமிக்க அவர் தடை விதித்து அதிரடி காட்டியுள்ளார். இது குறித்த அரசு வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: தங்கள் ஜாதி மற்றும் மதத்தை சேர்ந்தவர்களை உடன் வைத்துக் கொண்டால் ரகசியங்கள் எதுவும் வெளியே செல்லாது என்று முன்னாள் அமைச்சர்கள் நினைத்தனர். இதை மனதில் வைத்துதான் அதிமுக, திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் அலுவலகங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கை தவிக ஆட்சியில் தொடரக்கூடாது என்று முதல்வர் விஜய் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர்கள் அளிக்கும் அலுவலக பணியாளர்கள் பட்டியல் உளவுத்துறை போலீசார் மூலம் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அவர்கள் மீது போலீசில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் உள்ளதா என்பது ஆராயப்படுகிறது. அதன்பின் உளவுத்துறை அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அமைச்சர்கள் அலுவலகங்களுக்கு பணியாளர்கள் நியமிக்கப்படுவர். அதற்கான அரசு உத்தரவை முதல்வர் பிறப்பிக்க உள்ளார் என்று அரசு வட்டாரம் கூறியது.